Hi TNPC Life Student, this is Sujita. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 to 13 லெசன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இது 14th லெசன், ஓகேவா? ஸோ 14th லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இது ஸ்டாண்டர்ட் 10th ஃபர்ஸ்ட் லெசன், ஓகேவா? ஸோ 10th பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் உங்களுக்கு இந்தியாவோட ஜியாகிரஃபி பற்றி இருக்கும். மீதி உள்ள 2 லெசன் வந்து தமிழ்நாடோட ஜியாகிரஃபி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த லெசன் இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ், இந்த லெசன் வந்து எந்த சிலபஸை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் இந்தியா லொகேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும். ஸோ அந்த லெசனை தான் இது அந்த சிலபஸை தான் இது கவர் பண்ணுது. இதுக்கு அல்டர்னேட்டிவாக எந்த லெசனுமே இல்லை. அந்த சிலபஸ் இந்தியா லொகேஷன் அப்படிங்கிறத இந்த ஒரு லெசன் மட்டும்தான் கவர் பண்ணுது. ஸோ இதுக்கான அல்டர்னேட்டிவ் இல்லைங்கிறதுனால இந்த லெசனை நீங்கள் ரொம்ப தரவாக படிக்கணும், ஓகேவா? அதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு டேட்டாஸையும் நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணிக்கணும். 10th உள்ள அந்த 7 லெசனுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜியாகிரஃபியை நீங்கள் ஒரு 70% கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான், ஓகேவா? ஸோ லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ லெசன் பேர் என்ன பாருங்க, இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ், ஓகேவா? ஸோ இதுதான் அதோட லெசன். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு அப்படி சொல்றாங்க, ஓகேவா? ஸோ 7th லார்ஜஸ்ட் இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதே மாதிரி ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இந்தியா வந்து வேர்ல்டில் 7th லார்ஜஸ்ட், ஏஷியாவில் 2nd லார்ஜஸ்ட், ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டில் எவ்வளோ ஏரியா வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னா 2.4% ஆக்குபை பண்ணுது, ஓகேவா? 2.4% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டில் இந்தியா தான் 2.4% ஆக்குபை பண்ணுறது சொல்கிறாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்தியா வந்து ஆக்குபை பண்ணுது. மொத்தத்தில் இந்தியாவில் 100%ல 2.4% இந்தியாவோட பரப்பளவு இருக்கு. அது எவ்வளோ ஏரியா அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர், ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பவுண்டரிஸ், ஓகேவா? ஸோ லேண்ட் பவுண்டரிஸ், வாட்டர் பவுண்டரிஸ், இதுதான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இந்தியாவோட பவுண்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். வெஸ்ட்ல யார் ஆக்குபை பண்றா அப்படின்னா பாகிஸ்தான் தான் நம்மள பவுண்டரி பண்ணுது. வெஸ்ட்ல 15,200 கிலோமீட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆக்குபை பண்ணுது. ஆப்கானிஸ்தான் எவ்வளவு பண்ணுதுன்னா ஆப்கானிஸ்தான் வந்து நார்த் வெஸ்ட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சைனா, நேபாள், பூட்டான் இது வந்து நார்த் சைட்லயும், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் ஈஸ்ட் சைட்லயும் இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு மேப்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்க மேப்ல தெரியுதா உங்களுக்கு மேப்? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கா? ஸோ இந்த பார்டர் எப்படின்னா 15,000, ஓகேவா? 15,200 கிலோமீட்டர் இருக்கு. அடுத்தது இந்த ஒரு கேப் பாருங்க, இந்த ஒரு கேப் தெரியா? இந்த கேப் தான் ஆப்கானிஸ்தான் நார்த் ஈஸ்ட் சைட்ல. ஸோ இது பாத்தீங்கன்னா நார்த், வெஸ்ட், சவுத், ஈஸ்ட், இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இப்போ நார்த் சைட்ல யார் கவர் பண்றான்னா சைனா, நேபாள், பூட்டான், இது நார்த் சைட்ல நம்மள கவர் பண்ணுது. வெஸ்ட்ல யாரு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர் பண்ணுது. நார்த் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கவர் பண்ணுது. ஈஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் மியான்மர், ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து 15,200 கிலோமீட்டர் பாகிஸ்தான்ல இருக்கு. அப்புறம் நார்த் வெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான், நார்த்ல சைனா, நேபாள், பூட்டான், அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்ல பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். ஸோ லேண்டோட ஃப்ரான்டியர்ஸ் பார்த்தாச்சா? இனிமே அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த கடல் சைட்ல உள்ள ஃப்ரான்டியர்ஸ், வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க,
இது பார்த்தாச்சா. ஸோ இங்கே பாருங்க லாங்கஸ்ட், இப்போ லாங்கஸ்ட் பார்டர் ஷார்டஸ்ட் பார்டர் சொல்ல போறாங்க. லாங்கஸ்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் நம்மளோட லாங்கஸ்ட் பார்டர். எவ்வளோ கிலோமீட்டர்னா 4156 கிலோமீட்டர். ஷார்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர். யாருன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேவா. ஸோ பங்களாதேஷ் நம்மள எவ்வளோ கிலோமீட்டருக்கு லாங்கஸ்ட் பார்டரா இருக்குன்னா 4156 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் நம்மள வந்து நம்மளோட பார்டர். அவங்க தான் ஷார்டஸ்டா இருக்காங்க. பங்களாதேஷ் தான் 4156 கிலோமீட்டர். அதுதான் நம்மளோட லாங்கஸ்ட் பார்டர். ஓகேவா. அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இது வந்து லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ் இல்லையா, இது வந்து லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ். இப்போ இனிமே நம்ம பார்க்க போறது வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா கடல் மட்டம், அதாவது நம்மளோட இந்தியா எப்படி இருக்கா. ஸோ இங்கே வந்து அரபிக் ஓஷன், இங்கே பே ஆஃப் பெங்கால், இங்கே இந்தியன் ஓஷன் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் நம்ம இந்தியாவை மட்டும் பார்த்தோம்னா, இந்தியா அப்படிங்கிறது இந்தியா மட்டும் கிடையாது. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கு, லக்ஷதீப் ஐலாண்ட் இருக்கு. ஓகேவா. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் இந்தியா. ஆனால் இப்போ நம்மளோட இந்தியா மட்டும் பார்க்குறோம். நம்மளோட இந்தியாவோட மட்டும் பார்த்து அதோட கோஸ்ட் லைன், கோஸ்டோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர், 6100 கிலோமீட்டர் தான். ஓகேவா. ஸோ அதுவே இங்கே இருக்கிற அரபிக் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷதீப் ஐலாண்ட், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா அந்த இந்தியாவோட கோஸ்ட் லைன், லக்ஷதீப்போட கோஸ்ட் லைன், அரபிக் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இந்த கோஸ்ட் லைன் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு வருது அப்படின்னா 7506 கிலோமீட்டர், 6.6 கிலோமீட்டர் வருது. ஸோ ஐலாண்ட் எல்லாம் சேர்த்து நம்மளோட கோஸ்ட் லைன் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 7516.6 கிலோமீட்டர். இந்தியா மட்டும் லேண்ட் சைடு மட்டும் அப்படி கேட்டாங்கன்னா 6100 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். இந்தியா and Sri Lanka are separated by Palk Strait அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்தியா and Sri Lanka separated by Palk Strait. ஸோ இங்க பாருங்க. ஸோ இது இந்தியா, இங்க வந்து ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா. ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா இந்த இடம், இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்ல ஒரு சி இருக்குல்ல, அந்த சி எப்படி கூப்பிடுறாங்கன்னா பால்க் ஸ்ட்ரைட் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா. ஸோ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இட்ஸ் செப்பரேட்டட் பை a narrow and shallow sea. அது பேர் வந்து பால்க் ஸ்ட்ரைட். ஓகேவா. பால்க் ஸ்ட்ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாமா. இந்தியா அண்ட் த வேர்ல்டு, இந்தியாவுக்கும் வேர்ல்டுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா லேண்ட் மாஸ் ஹேஸ் அ சென்ட்ரல் லொகேஷன். ஓகேவா. இந்தியா லேண்ட் மாஸ் ஹேஸ் அ central location, the east and the west Asia, between the east and the west Asia. அதாவது இங்க பாருங்க, நான் ஒரு மேப் காட்டுறேன். இது ஏசியா மேப். ஓகேவா. ஏசியா மேப் தெரியுதா. ஸோ இங்க பாருங்க, ஒன் மினிட். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். இது ஏசியாவா. இந்தியா எங்க இருக்கு பாருங்க, வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கு இல்லையா. வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்குல்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா. என்ன சொல்றாங்க பாருங்க. இந்தியா லேண்ட் மாஸ் ஹேஸ் அ சென்ட்ரல் லொகேஷன், த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட் ஏஷியா. ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் நடுவுல தான் இந்த இந்தியாவோட லேண்ட் மாஸ் இருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் சி ரூட், இந்தியன் ஓஷன் சி ரூட்ஸ். ஓகேவா. இப்போ இந்தியன் ஓஷனோட சி ரூட்ஸ் பாத்தீங்கன்னா which connect the countries of Europe in the west and countries of East Asia. இப்போ இதுதானே இது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் என்னது யூரோப், இங்க மேல நமக்கு கொஞ்சம் தள்ளி யூரோப்லாம் வருமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியாலாம் இருக்கு. நம்ம இது ஃபுல்லா ஏஷியா தானே, ஏஷியால தானே நம்ம இருக்கோம், ஏஷியன் கான்டினென்ட்ல. ஸோ இந்த பக்கமா போனா யூரோப் கூட கனெக்ஷன் இருக்கு, இந்த பக்கமா போனா நமக்கு ஈஸ்ட் ஏஷியா கூட கனெக்ஷன் இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இந்தியன் ஓஷன் ரூட்ஸ் விச் கனெக்ட்ஸ் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் இன் த வெஸ்ட் அண்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா.
அதுக்கப்புறம் சொல்றாங்கன்னா தஸ், அதாவது நம்ம சென்ட்ரல் லொகேஷன் ரெண்டுக்கும், அது வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறதுனால நம்ம வெஸ்ட் சைட்லயும் போய்க்கிறோம், ஈஸ்ட் சைட்லயும் போய்க்கிறோம். அதுதான் அவங்க சொல்ல வராங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா, இது வெறும் கதை தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா thus it helping India to establish close contact with West Asia, Africa, அதுக்கப்புறம் யூரோப் அண்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியா நம்ம இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியா இந்த பக்கம் வழியா சி வழியா நம்ம வெஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, யூரோப் இவங்க எல்லாரும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியா பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பக்கமா பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட், ஈஸ்ட் ஏஷியா, இந்த மாதிரி ஏரியா உள்ள கண்ட்ரி எல்லாம் நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்தியா இந்த வேர்ல்டு என்ன சொல்றாங்க, நம்ம வந்து ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறதுனால வெஸ்ட் சைடா நம்ம போகும்போது வெஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, யூரோப் இந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, இவங்க கூட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த பக்கம் ஈஸ்ட் சைடா போகும்போது சவுத் ஈஸ்ட் சைட்ல உள்ள கண்ட்ரிஸ், ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு சப் கான்டினென்ட் அப்படி சொல்றாங்க. இந்தியா ஒரு கான்டினென்ட் கிடையாது, ஆனா ஒரு கண்ட்ரி இல்லையா. ஆனா நம்ம ஒரு சப் கான்டினென்ட், அதாவது கான்டினென்ட்டுக்குள்ளாடி கான்டினென்ட், ஒரு கான்டினென்ட்னா என்னென்ன இருக்கணுமோ அது எல்லா விஷயமும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அதுக்கேத்த மாதிரி உள்ள பரப்பளவு நம்மகிட்ட இல்லை. ஒரு சின்ன நம்ம ஒரு கான்டினென்ட்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஆனா ஏரியா வந்து கம்மியா இருக்கு. அதனாலதான் நம்ம கான்டினென்ட் இல்லாம கண்ட்ரி, ஆனா we could be called as sub continent அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்மளோட சப் கான்டினென்ட் என்னென்ன இதெல்லாம் வருது அப்படி பாத்தீங்கன்னா, along with the countries of மியான்மர், ஓகேவா, மியான்மர் வருது, அடுத்தது பங்களாதேஷ் வருது, பாகிஸ்தான் வருது, நேபாள் வருது, பூட்டான் வருது, ஸ்ரீலங்கா, இது எல்லாம் சேர்த்து தான் நம்மள இந்தியாவை எப்படி சொல்றாங்கன்னா சப் கான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம கூட ஒரு லிங்க் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து நம்மள என்ன சொல்றாங்கன்னா ஒரு சப் கான்டினென்ட் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் ஏஷியா பை எ செயின் ஆஃப் மவுண்டெயின்ஸ் இன் த நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் பை த சீஸ் ஆஃப் த சவுத். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே, இந்த மற்ற கண்ட்ரி ரீஜியன் எல்லாமே அந்த மவுண்டெயினால நம்மளை வந்து பிரிக்கப்படுது. அதாவது ஹிமாலயன் மவுண்டெயின் தான் சொல்றாங்க. ஹிமாலயன் மவுண்டெயின் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஹிமாலயன் மவுண்டெயின் ஒரு பவுண்டரி மாதிரி இந்த பாகிஸ்தானும், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல இருந்து நம்மளை பிரிச்சு காமிக்கிறது இந்த மவுண்டெயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரிஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் நம்மள சப்கான்டினென்ட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன இருக்குன்னா நல்ல characteristic in physiography, continental characteristic in physiography, climate, natural vegetation இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஹியூமன் ரிசோர்சஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் இந்தியா இஸ் கால்ட் as subcontinent அப்படி சொல்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அசர்ஷன், ரீசன் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்னது அலாங் வித் கண்ட்ரிஸ் ஆஃப் இஸ் கால்ட் சப்கான்டினென்ட் அப்படி சொல்லிட்டு இதை கொடுப்பாங்க. ரீசன் பிசியோகிராஃபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட்ஸ் ஹென்ஸ் இந்தியா இஸ் நோன் சப்கான்டினென்ட் சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அசர்ஷன் அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இங்க பாருங்க, நம்மளோட மேப்பை கொடுத்துருக்காங்க நமக்கு, இந்தியா லொகேஷன் மேப். ஸோ இங்க பாத்தீங்களா, ஸோ இதானே ஏஷியா, இது பூரா ஏஷியா இல்லையா. ஸோ ஏஷியா கான்டினென்ட்ல நம்ம எங்க இருக்கோம், சவுத் சைட்ல இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது ஈஸ்ட் பக்கம், இது வெஸ்ட் பக்கம், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அதுல நம்ம நடுவுல இருக்கிறதுனால இந்த பக்கமா நம்ம யூரோப் கூட கான்டாக்ட் பண்ண முடியுது, இந்த பக்கமா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட கான்டாக்ட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் இங்கே ஆப்பிரிக்கா கூடயும் நம்ம கனெக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட், அதாவது இந்தியா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் இந்தியாவோட, இப்போ நமக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், நமக்கு ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் போட்டிருக்கோம், நம்மளோட ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்தியாவோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த டாபிக்ல நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ இந்தியா எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitudes and 68 degree 7 minutes east and 97 degree 25 minutes longitudes அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ latitude and longitude,
ஸோ லேட்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்ல இருக்கும், 237 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த். அப்புறம் லேட்டிடியூட்ஸ் பார்த்தீங்க லாங்கிடியூட்ஸ் பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் அண்ட் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லேட்டிடியூட், இது லாங்கிடியூட். அதாவது இப்போ குளோப்ல பார்த்தீங்கன்னா நீங்க குளோபை பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய கோடு இருக்கும், இப்படி கோடு இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி கோடு இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா, குளோப்ல பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதைத்தான் அவங்க லாங்கிடியூட் லேட்டிடியூட் அவங்க மேல இருந்து கீழே ஹொரிசாண்டலா இருந்துச்சு. இது மேல இருந்து கீழே, அதாவது நார்த் டு சவுத்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா லேட்டிடியூட் அப்படி சொல்லுவாங்க. இங்க இருந்து வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், நம்ம லாங்கிடியூட்னு சொல்லுவோம். இப்போ இந்தியா இதுல இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஏரியாவை அவங்க கணக்கிட்டு தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து 8 டிகிரி 4 செகண்ட்ஸ் நார்த்லயும் 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த்லயும் இருக்கும், லேட்டிடியூட்ல இருக்கும். அது மாதிரி லாங்கிடியூட் இந்த கணக்கு பாத்தீங்கன்னா, இந்த கணக்குல பாத்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்லயும், அதே மாதிரி 97 டிகிரி 25 இதுல இருந்து இது வரைக்கும், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னது, அப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா hence India is located in the northeastern hemisphere அப்படி சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்டர்ன், அதாவது இங்க பாத்தீங்க இந்த மேப்பை பாருங்க, நார்த் ஈஸ்டர்ன். ஓகேவா? சோ இதுதான் இந்தியா மேப் இல்லையா. சோ இங்க பாருங்க, இது நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் இல்லையா. சோ நம்ம எங்க இருக்கோம்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கோம். இதா இருக்கலாம், இந்த இடத்த தான் சொல்றாங்க. இங்க வந்து சவுத் வந்துரும், இந்த பக்கம் சவுத் வந்துரும். ஓகேவா? இந்த பக்கம் ஈஸ்ட் வரும், இந்த பக்கம் வெஸ்ட் வரும், இந்த பக்கம் நார்த் வருங்கிற போது நம்ம எங்க இருக்கோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல நம்ம இருக்கிறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஹெமிஸ்பியர்ல இருக்கும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ சவுதர்ன் பாயிண்ட், நம்மளோட சதர்ன் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி, அது ஹைலைட் பண்ண மாட்டேன், அதில் பார்த்துக்கோங்க. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி எங்க இருக்குன்னா பிக்மேலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் அப்படி சொல்றோம். எதுனா 6 டிகிரி 45 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட்ல இருக்கு, லொகேட்டட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாங்கிறது இந்தியா மட்டும் கிடையாது, இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லாம் இருக்கு, அப்புறம் இந்தோனேஷியா ஐலாண்ட்லாம் இருக்கு, இந்த குட்டி குட்டி புள்ளி எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இது எல்லாம் சேர்த்து போடும்போது நம்மளோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னு சொல்லணும். ஆனால் இது மட்டும் இந்தியா கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படி சொல்றாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் எல்லா ஐலாண்டையும் சேர்த்து. ஸோ இதுதான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா இது என்ன பாயிண்ட்னு சொல்றாங்கன்னா பிக்மேலியன் பாயிண்ட் இல்லைன்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இந்திரா. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லேட்டிடியூட் வைஸா பார்க்கும்போது 6 டிகிரி 45 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, இப்போ இந்தியாவை மட்டும் நம்ம கண்ட்ரியை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா எங்க இருக்கு சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும், கேப் காமரன் கன்னியாகுமரியில இருக்கு. ஓகேவா? ஸோ நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் 3214 kilometer and it extends from Indra Col in Jammu and Kashmir in the north and to Kanyakumari in the south. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் மேப் எடுத்துட்டோம். ஸோ இங்க மேப் பார்த்தீங்கன்னா ஸோ இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, இந்த ஏரியாவை சொல்றாங்க. இங்க இருந்து இந்த இருக்குல்ல, இங்க இருந்து நேரியா அப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் இங்க இருந்து நேரியா ஒரு கோடு. ஓகேவா? ஸோ இந்த கிலோமீட்டர் இதா இருக்குல்ல, இங்க இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து இங்க வரைக்கும்
கன்னியாகுமரி வரைக்கும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3214 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு? 3214 கிலோமீட்டர் இந்த ஏரியா. ஓகேவா? இந்த இருக்குல்ல, இங்க இருந்து இங்க வரைக்கும் 3214 கிலோமீட்டர். அதே இது இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஜம்முல ஸ்டார்ட் ஆகுது, அப்படிதானே? இந்திரா கோல் அப்படி சொல்றோம். இதுக்கு பேர் வந்து என்னது? இந்திரா கோல். ஓகேவா? இந்திரா கோல் அப்படி சொல்றோம். அதுக்கப்புறம் இங்க வந்து கன்னியாகுமரி. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கன்னியாகுமரி அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும், இது எவ்வளவுனா 2933 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும், அதாவது இந்திரா கோல் ஜம்முல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் 3214 கிலோமீட்டர். அதே மாதிரி இங்க குஜராத்ல வந்து எந்த இடம் அப்படின்னா ரான் ஆஃப் குஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரான் ஆஃப் குட்ச். ஓகே, ரான் ஆஃப் குட்ச். ஸோ ரான் ஆஃப் குட்ச் இங்க வந்து என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ் வரும். இந்த பாயிண்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ், இந்த பாயிண்ட் வந்து ரான் ஆஃப் குட்ச், இங்க வந்து இந்திரா கோல், இங்க வந்து கன்னியாகுமரி. ஓகேவா? ஸோ இங்க இருந்து ரான் ஆஃப் குட்ச், அதாவது குஜராத்ல இருந்து ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர்னா 2933 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ ரான் ஆஃப் குட்ச்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்? 2933 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்க இந்திரா கோல்ல இருந்து, அதாவது ஜம்மு இந்திரா கோல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்? 3214 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு? 2933 கிலோமீட்டர். ரான் ஆஃப் குஞ்ச் குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்ட்ல முடியுது. ஓகேவா? ஸோ நடுவுல ஒரு டிராபிக் ஆஃப் கேன்சர் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மினிட்ஸ்ல போகுதுன்னா 23 30 டிகிரி நார்த் அதுல போகுது. ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. இந்த குளோப்ல பாத்தீங்கன்னா நடுவுல ஈக்குவேட்டர் போகும், அப்புறம் டிராபிக் ஆஃப் கேன்சர் போகும். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியால எப்போ எந்த கரெக்டா எந்த லாட்டிடியூட்ல கிராஸ் ஆகுது அப்படின்னா 23 டிகிரி 30 மினிட்ஸ் நார்த் அதுல தான் கிராஸ் ஆகுது. அதை கிராஸ் பண்றதுனால அது வந்து நேச்சுரலாவே இந்தியாவை ரெண்டு இதா பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா இந்தியாவுக்கு நடுவுல கரெக்டா அது போற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் எதுல போகுது? 23 டிகிரி 30 மினிட்ஸ் நார்த்ல போகுது. ஓகேவா? அது போறதுனால நேச்சுரலாவே டிவைடிங் த கண்ட்ரி இன்டு 2 halves, ரெண்டு இதா பிரிக்குது. எப்படின்னா நார்த்தன் டெம்பரேச்சர், அதாவது அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சரும் பிரியும். இப்போ நார்த் சைட்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் டெல்லி ஒரு ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் இந்த டைம்லாம் போனீங்கன்னா அங்க பனி விழுற அளவுக்கு ஒரு 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 ஹை டெம்பரேச்சர் அங்க இருக்கு. அதே இந்த பக்கம் சதன் லோ டெம்பரேச்சர் அங்க இருக்கு. ஐ மீன் ஸோ சதன் டிராபிக்கல் இந்த சைடு வந்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபுல்லா வந்து கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரும் கரெக்டா நம்ம இடத்துல பிரிஞ்சு போகுது. 23 டிகிரி 30 மினிட்ஸ் நார்த்ல இருக்கு. ஸோ நார்த்தன் டெம்பரேச்சர் அது ஒரு கோல்டு டெம்பரேச்சர் வரும். சதன் வந்து டிராபிக்கல் டெம்பரேச்சர் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான இதுதான். இந்தியா வந்து 29 ஸ்டேட்ஸும் 7 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அலாங் வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட். நம்பர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அலாங் த வெஸ்டர்ன் கோஸ்ட். இப்போ வெஸ்டர்ன் கோஸ்ட், அதாவது இது இந்தியாவா? ஸோ இது இந்த பக்கம் வெஸ்டர்ன் கோஸ்ட், இந்த பக்கம் ஈஸ்டர்ன் கோஸ்ட் இல்லையா? ஸோ இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் பக்கம் என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு? வெஸ்டர்ன் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா டையூ அண்ட் டாமன் இருக்கு. ஓகேவா? டையூ அண்ட் தாமன், டையூ. ஓகே, அடுத்தது வேற என்ன இருக்கு? தாத்ரா அண்ட் நாகர் இருக்கு. தாத்ரா அண்ட் நாகர்.
ஓகேவா, தாதரா அண்ட் நகர். ஸோ இந்த ரெண்டு எங்க இருக்கு, வெஸ்டர்ன் கோஸ்ட். ஈஸ்டர்ன் கோஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, புதுச்சேரி. புதுச்சேரி மட்டும் தான் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கு. ஓகேவா, புதுச்சேரி. ஓகே, இது மட்டும் தான் யூனியன் டெரிட்டரிஸ். புதுச்சேரி மட்டும் தான் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் பாத்தீங்கன்னா புதுச்சேரி தான். ஆனா இந்த பக்கம் டம் அண்ட் தாயூ, அப்புறம் தாதரா அண்ட் நகர், இந்த 4 இருக்கு. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா ஏரியா வைஸ் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஏரியா வைஸ்ல எது ஸ்மாலஸ்ட் ஸ்டேட், எது லார்ஜஸ்ட் ஸ்டேட்னு கேக்குறாங்க. எது லார்ஜஸ்ட் ஸ்டேட்? லார்ஜஸ்ட் ஸ்டேட் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் தான் லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஏரியா வைஸ்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எது? ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஏரியா வைஸ்ல எது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோவா தான். கோவா தான் உள்ளதுலேயே குட்டி ஒன்று, இங்க இப்படி லேசா ஒரு சின்னதா ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். ஓகேவா, ஏரியா வைஸ்ல ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் வந்து அதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விச் டு நாட் ஹேவ் அன் இன்டர்நேஷனல் பார்டர் ஆர் லை ஆன் த லார்ஜஸ்ட் ஸ்டேட். அதாவது இன்டர்நேஷனல் பார்டர் இல்லாம இல்லைன்னா லார்ஜஸ்ட் ஸ்டேட் அதோட இருக்கு அப்படிங்கிறது எதுனா என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்டர்நேஷனல் பார்டர் எதுவும் கிடையாது. ஓகேவா, ஸோ ஹரியானா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். இந்த 4 ஸ்டேட் தான் it do not have an international border or lie on the largest state. ஓகேவா, அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா classify into 4 groups each having common frontiers. அதாவது பாகிஸ்தான், சைனா, மியான்மர், பங்களாதேஷ் இந்த மாதிரி உள்ள பக்கத்து கண்ட்ரீஸ்க்கு காமன் ஃப்ரான்டியர்ஸ் எதெல்லாம் இருக்கு, ஒரு 4 விஷயம் சொல்றாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. மேப் எடுத்துருவோமா? ஓகே, இங்க பாகிஸ்தான் பாத்தீங்களா, பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இங்க ஜம்மு இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு, அப்புறம் வந்து பஞ்சாப் இருக்கு. ஓகேவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு, பஞ்சாப் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, அதுக்கப்புறம் குஜராத் இருக்கு. ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்தது வந்து மியான்மர் கேட்டிருக்காங்க. மியான்மருக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு மியான்மருக்கு நம்ம எதெல்லாம் இருக்கும், ஆந்திர பிரதேஷ் இருக்கு, மியான்மர், அருணாச்சல் பிரதேஷ், மியான்மருக்கு அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு, அதுக்கப்புறம் நாகாலாந்து இருக்கு. ஓகேவா, அப்புறம் மணிப்பூர் இருக்கு, அப்புறம் மிசோரம் இருக்கு. ஓகேவா, இந்த 4 தான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, பங்களாதேஷ்க்கு கேட்டிருக்காங்க. பங்களாதேஷ்க்கு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் இருக்கு. பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு, அப்புறம் மெகாலயா இருக்கு. ஓகேவா, மெகாலயா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து திரிபுரா இருக்கு, அப்புறம் வந்து அசாம் இருக்கு. ஓகேவா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சைனாக்கு கேட்டிருக்காங்க. சைனாக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. ஓகேவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கு, உத்தராகண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் சிக்கிம் இருக்கு. ஓகேவா, சிக்கிம் இருக்கு, அந்த இருக்கு சிக்கிம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சைனாக்குள்ள ஃப்ரான்டியர்ஸ். ஓகேவா, சைனாக்குள்ள காமனான ஃப்ரான்டியர்ஸ். ஸோ இது சும்மா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம், அதனாலதான் இதையும் சொன்னேன். அடுத்தது ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். அமராவதி. ஓகேவா, அமராவதி இஸ் கன்சிடர்ட் டு பி தி கேபிட்டல் ஆஃப் நியூ கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இப்போ ஆந்திர பிரதேஷ் வந்து பிரிஞ்சிருக்கு இல்லையா, தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் பிரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ ஆந்திர பிரதேஷோட புது கேபிட்டல் என்ன அப்படின்னா அமராவதி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அமராவதி தான் நியூ கேபிட்டல். ஆனா பிரசன்ட்ல இப்போ அக்கார்டிங் டு ஆந்திர பிரதேஷ் reorganization act, Hyderabad will be the capital of both the states of Andhra Pradesh and Telangana till 2024. So இப்போ 2021 இல்லையா, 2024 வரைக்கும் என்னன்னா ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத் தான் ஆந்திர பிரதேஷ்க்கும் தெலங்கானாக்கும் ஒரு காமனான ஒரு கேபிட்டலா இருக்க போகுது. 2024க்கு அப்புறம் ஆந்திர பிரதேஷ்க்கு இந்த அமராவதி தான் கேபிட்டல், அபிஷியல் கேபிட்டலா மாறும். அது வரைக்கும் ஹைதராபாத் தான் ரெண்டு பேருமே, ஆந்திர பிரதேஷும் தெலுங்கானாவும் அவங்க கேபிட்டலா வச்சிருக்கணும். இது வந்து ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், இந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா,
ஸோ இது வந்து ஆக்ட் ஆரம்பிச்சு 10 வருஷம் வரைக்கும் இந்த லா போட்டிருக்காங்க. அதாவது அப்போ 2014ல இந்த லா போட்டிருப்பாங்க. ஓகேவா, 14ல லா போட்டதுனால 2024 வரைக்கும் அவங்க வந்து ஹைதராபாத்தை தான் 2 பேருமே வந்து கேபிட்டலா எடுக்க போறாங்க. 2024க்கு அப்புறம் ஆந்திர பிரதேஷோட அபிஷியல் கேபிட்டலா அமராவதி வந்து மாறும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, லாங்கிடியூடல் டிஃபரன்ஸ் பிட்வீன் குஜராத் இந்த வெஸ்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஈஸ்ட். அதாவது இங்க பாருங்க, இந்த மேப்பை பாருங்க, இந்த பக்கம் குஜராத் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இந்த இடத்துல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இங்க வரைக்கும் ஓகேவா, இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸை வந்து கணக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டைம் போட வேண்டியதாகும். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த அருணாச்சல் பிரதேஷ் வந்து லாட்டிடியூட் வந்து கம்மியான இடம் இருக்கு. இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, இது இங்க கீழே இருக்கு. இந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேப்பை பாத்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு லாட்டிடியூடுக்கும் இன்னொரு லாட்டிடியூடுக்கும் உள்ள கேப்பை பாத்தீங்கன்னாவே நீங்க எவ்வளவு கேப் இருக்குன்னா 1 கிலோமீட்டர் கேப் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ கிலோமீட்டர் ஹவர்ஸ் கேப் இருக்கும். இப்போ இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 2 hours ஆகுது டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல அருணாச்சல் பிரதேஷ்ல சன் வந்து இது ஈஸ்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இது குஜராத் வந்து வெஸ்ட் சைட்ல இருக்கு. இங்க வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரியன் வந்து உதிச்சிருமா. ஓகேவா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரியன் வந்து உதிச்சிருது. ஆனா இங்க அங்க உதிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் இங்க சூரியன் உதயமாகுது. அப்படிங்கிற போது டைம் டிஃபரன்ஸ் வரும் இல்லையா, ஒரு 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, எப்படி அவங்க கால்குலேட் பண்ணாங்க பாருங்க, ரெண்டுக்கும் உள்ள குஜராத்துக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ்க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 30 டிகிரி செல்சியஸ் கிட்ட 30 டிகிரி கிட்டத்தட்ட வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எர்த் வந்து 360 டிகிரி 24 ஹவர்ஸ்ல சுத்திட்டே இருக்கு இல்லையா, ஆர்பிட் சுத்திட்டே வருது. இப்போ 1 டிகிரிக்கு அதை வச்சு கணக்கு போட்டோம்னா 1 டிகிரிக்கு 4 மினிட் வரும். ஓகேவா, 1 டிகிரிக்கு 4 மினிட் வருது. ஓகேவா, 1 டிகிரிக்கு 4 மினிட்ஸ் 4 மினிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, longitudinal difference between longitude between Gujarat and Arunachal Pradesh பாத்தீங்கன்னா 29 டிகிரி 18 மினிட்ஸ். ஓகேவா, இதுதான் அதோட ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ குஜராத் வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் வந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட்ல இருக்கு. ரெண்டுமே என்ன ஈஸ்ட்ல இருக்கு, இது நம்ம வெஸ்ட்ல தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அவங்க வந்து வேர்ல்டு மேப்ல வச்சு வேர்ல்டு இதை வச்சு குளோபை வச்சு அவங்க லாட்டிடியூட் சொல்றாங்க. ஓகேவா, லாங்கிடியூட் சொல்றாங்க. இப்போ இதோட லாங்கிடியூட் எங்க இருக்கு, 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்ல. அருணாச்சல் பிரதேஷ் வந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், இந்த இடத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 29 டிகிரி 18 மினிட்ஸ் இருக்கு. அப்போ அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க 29 டிகிரி ஓகேவா 18 மினிட்ஸ் இன்டூ 4. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டிகிரிக்கு 4 அப்படிங்கிற போது 29 டிகிரி 18 மினிட்ஸ் இன்டூ 4ன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட 1 hour 57 minutes 12 seconds. அதனால அப்ராக்சிமேட்டா ஒரு 2 hours அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. 2 hoursன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ராக்சிமேட்டா 2 hours டிஃபரன்ஸ் வருது. அதனால என்ன ஆகுதுன்னா, அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்ட் சைட்ல இருக்கிறதுனால சன் இஸ் அபவுட் 2 hours ஏர்லியராகவே அங்க ரைஸ் ஆயிருது குஜராத்தை விட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதனால டைமிங்ல டிஃபரன்ஸ் வரலாம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் மெரிடியன் அதை பாக்குறாங்க. சென்ட்ரல் மெரிடியன் நம்ம இந்தியால சென்ட்ரல் மெரிடியன் அதை பார்த்து அதோட லாட்டிடியூட் எவ்வளவு இருக்கு அதுக்கு வந்து கணக்கு போட்டு அதை வச்சுதான் அவங்க வந்து டைமிங் கொடுக்குறாங்க. இப்போ சென்ட்ரல் மெரிடியன் அதாவது நடு சென்டர் அப்படிம்போங்களா, நடு சென்டர். ஸோ அந்த சென்ட்ரல் மெரிடியன் எங்க இருக்குன்னா மிர்சாப்பூர்ல இருக்கு. ஓகேவா, மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இதோட லாங்கிடியூட் பாத்தீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட்ல இருக்கு. ஓகேவா, ஸோ இதை வச்சுதான் அவங்க வந்து ரஃபா வந்து ஒரு டைமிங் கால்குலேட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா ஒரு ஜிஎம்டில இருந்து அதாவது கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து ஒரு 5.5 ஹவர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 5 ஹவர்ஸ். அதாவது நம்ம இந்தியாவோட டைமிங் பாத்தீங்கன்னா ஜிஎம்டி பிளஸ் 5:30 ஹவர்ஸ் அப்படிதான் போட்டிருப்பாங்க. ஓகேவா, 5:30 ஹவர்ஸ் இப்படிதான் போட்டிருப்பாங்க. ஸோ கிரீன்விச் மீன் டைமை விட ஒரு 5:30 ஹவர்ஸ் அஹெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் அது. ஸோ மிர்சாப்பூர்ல சென்ட்ரல் மெரிடியன் பாத்தீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்ல இருக்கு.
மிர்சாப்பூர் தான் நம்மளோட சென்ட்ரல் மெரிடியன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட சென்ட்ரல் மெரிடியன் எங்க அப்படின்னா மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஸோ நம்மளோட ஜிஎம்டி அதனால தான் 5:30 ஹவர்ஸ் அஹெட் ஆஃப் கிரீன்விச் மெரிடியன் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே வரக்கூடிய பார்ட்ல அடுத்தது டாபிக் பார்க்கலாம். கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். பட் வந்து நீங்க கொஞ்சம் மேப் வச்சு படிச்சீங்கனாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? மேப்பை பார்த்து பார்த்து படிச்சீங்கனாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மேப்பை பாருங்க. நார்த் டு சவுத் நான் போட்டு காமிச்சல. நார்த் டு சவுத் அந்த டிகிரி இங்க டிகிரிஸ்லாம் அழகா போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 37 டிகிரி 6 மினிட் நார்த்லயும், குஜராத் வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்லயும், அருணாச்சல் பிரதேஷ் வந்து 97 டிகிரி 25 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட்லயும், கன்னியாகுமரி 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்லயும் இருக்கு. ஸோ இதுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்திரா கோல் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இந்திரா கோலுக்கும் கன்னியாகுமரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வேல்யூ என்னது? 3214 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் குஜராத் ரான் ஆஃப் குட்ச்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2933 கிலோமீட்டர். இந்த மாதிரி மேப் வச்சு படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றேன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.